பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாட்களும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7, 8 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சவுண்டா வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு என்ன தேவை என்று நம் தேவன் அறிந்திருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தின தேவன். கடந்த 7 மாதங்கள் எத்தனையோ நெருக்கங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனாலும் உங்களை 7 மாதங்கள் கரம் பிடித்து நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே தேவன் வேதம் சொல்லுகிறது குறைவில்லாமல் நடத்தினார் என்று. குறைவில்லாமல் நடத்தினாரா? அவங்க என்னென்ன நேரத்திற்கு என்னென்ன கேட்டாங்களோ அந்தந்த காரியங்களை, என்ன தேவை இருந்ததோ அந்த தேவைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணாரு? சந்தித்து நடத்தினார். 7 மாதங்கள் இந்த ஆண்டு தொடங்கி 7 மாதங்கள் உங்களை நடத்தின தேவன் இந்த 8ஆம் மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தின் உங்களுக்கு என்ன தேவைகளோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த தேவைகளை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது உன்னுடைய குடும்பத்தின் தேவையாக இருக்கலாம், அது உன் வாழ்க்கையின் தேவையாக இருக்கலாம், அல்லது உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த போராட்டம் எப்படி மாறும்? இந்த பிரச்சனைகள் எப்படி மாறும்? இதற்கு என்ன வழி இருக்கிறது? இதை நான் எப்படி பேஸ் பண்ணுவேன்? இதை எப்படி சந்திப்பேன் என்று அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தேவைகளோடு கூட இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலே உன் குடும்பத்தின் தேவைகளாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தேவையான பணம் உதவிகளாக அப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, படிப்புக்காக தேவைகள் இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் என்ன தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த தேவைகளை தேவன் சந்திப்பாராக. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாரா? உங்க கூட பழகிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களை பத்தி. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உன்னை பத்தி ஆப்போசிட்டா, எதிராகத்தான் பேசுவார்களே தவிர உனக்கு என்ன தேவைன்னு யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவங்க நம்ம கூட தானே இருந்தாங்க, நம்மளை பத்தி எப்படி பேட் நியூஸ் பரப்புறாங்க, நம்மளை பத்தி எப்படி இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பரப்புகிறார்கள் என்று உங்களுக்கே ஒரு அந்த மனிதனுடைய காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், நம்முடைய உள்ளான மனுஷனை பார்க்கிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்னங்க குறைச்சல்? அவங்களுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, நல்லா வராங்க, எழுந்து வராங்க, நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளி பிரகாரமான தோற்றங்களை பார்த்து, வெளியாய் நடக்கிற அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நியாய தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஆனா உன் இருதயத்தில் இருக்கிற தேவைகள், உன் இருதயத்தின் வாஞ்சைகள், உன் இருதயத்தின் எண்ணங்கள்,
அவைகள் எல்லாவற்றையும் உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாரா? இன்றைக்கு என்ன தேவையோடு இன்றைக்கு நீ இருக்கிற? இன்னைக்கு இந்த மாதத்தின் இந்த முதல் நாட்கள் எனக்கு என்ன தேவையோடு இருக்கிற? ஐயோ, இந்த மாதம் முழுவதும் எப்படி என் குடும்பத்தை நான் நடத்த போறேன், என் வாழ்க்கை எப்படி நடத்த முடியும்? அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று கூட நீங்கள் இந்த நாளிலே கலங்கி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன தேவைகளை நினைத்து இன்றைக்கு உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது? என்ன தேவைகளை நினைத்து அது எப்படி முடியும், எப்படி மாறும் என்று உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது? அந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பக்கத்தான சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வீட்டில் வரவங்க என்ன கேட்பாங்க, என்ன என்னதான் சாப்பாடு செஞ்சிருக்கிற, இந்த குழம்பு தான் இருக்குதா, இதுதான் இருக்குதான்னு கேட்பாங்க. உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும், இருக்கிறது தான் என்ன பண்ண முடியும். ஆனால் வெளிப்பிரகாரமாக இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. முகத்தை பார்த்தாலே நல்லா இருக்கிறாங்க அவங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்வாங்க. ஒரு 2-3 பேர் வீட்டில் சம்பாதிச்சு கொடுத்துட்டா இன்னும் முடிஞ்சு போச்சு கதை. அவங்க பொண்ணு சம்பாதிக்கிறது, மருமக சம்பாதிக்கிற, அவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க கணக்கு பண்ணுவாங்க. உங்கள் சேலரி நீங்கள் கூட கணக்கு பண்ண மாட்டீங்க, அவங்க கணக்கு பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு 10,000 இருக்கும், அவங்களுக்கு ஒரு 5,000 இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு ஒரு மேக்சிமம் இவ்வளோ என்ன வருமானம் வருது அவங்களுக்கு, அதனால எந்த குறையும் இல்லை அப்படின்னுடுவாங்க. உள்ளே போய் பார்த்தாங்க தெரியும் எது என்ன கொடுக்குதுன்ட்டு. ஒன்றுமே இருக்காது, அந்த 0வா இருக்கும். கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அறிந்திருக்கிற தேவன். இந்த மாதத்தில் உனக்கு என்ன தேவை அதை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம், லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், அவர்கள் நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னார். பின்பு தனக்கு அவன் ரொம்ப நெருங்கின நண்பன், சிநேகிதனாய் இருக்கிறபடியினால் எழுந்து தன்னிடத்தில் அவன் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு, கதவை தட்டி, வழி பிரயாணமாக இப்போ தான் என்னோட வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நைட் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, 3 அப்பங்களை நீங்கள் கடனாக தர வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கதவு பூட்டி ஆயிடுச்சு, பிள்ளைகள் படுத்துட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் வரிந்து கேட்டுக்கொண்டது நிமித்தம், அதை தெளிவாக வாசிங்க, அதை வரிந்து கேட்டுக்கொண்டது நிமித்தம் வரிந்து கேட்டது நிமித்தம்
எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் அல்லவா. Praise the Lord. ஒரு மனிதனே அப்படி கொடுப்பான் என்றால் நிச்சயமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு தேவையானதை கொடுப்பார் அல்லவா. நீ வருந்து கேட்கிறது நிமித்தம் உனக்கு தேவையானதை கொடுப்பார் அல்லவா. நீ ஜெபத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதினாலே உனக்கு தேவையானதை அவர் கொடுப்பார் அல்லவா. ஏனென்றால் நம் தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார். என்ன தேவையோ அதை சந்திப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். நீங்கள் என்ன குறைவுகளோடு இருக்கிறீங்களோ அந்த குறைவுகளை தேவனாக கர்த்தர் நிறைவாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிந்திருக்கிறார். அவன் வரிந்து கேட்டான். தன் சிநேகிதனாய் இருக்கிறபடினாலே வரிந்து கேட்டதினாலே தேவையானதை எடுத்து கொடுத்தான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓமைகளை சீசரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் எதற்காக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு திருஷ்டாந்தகமாக இருக்கிறபடியாக. இவைகளையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு வாழ்கிறார், தேவன் நம்மை நடத்துகிறார், நமக்கு தேவையானதை தேவன் தருவார் என்று உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இது தேவை அது தேவன் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு அதை கொடுப்பார், உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி நிற்கலாம். பரலோக பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தின தேவன் இந்த 8ஆம் மாதம் முழுவதும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே இந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோடு இன்றைக்கு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் மத்தியிலே நீர் அவர்களுக்கு கூட இருந்து அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவரே நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பண தேவைகள், பொருள் தேவைகள் இருக்கலாம், உதவிகள் தேவையாய் இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவத்தினாலே போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்தித்து இது மாறுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாம் போராட்டம் பிரச்சனை விடுதலை தாங்க. எல்லா காரியத்திற்கும் வழிவாசல் தேவனாக கர்த்தர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன தேவைகளோடு இன்றைக்கு நீங்கள் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் அந்த தேவைகளை சந்திப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.